குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேர ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 24வது வசனம். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அருமையான ஒரு வசனம். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணி, ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நாம் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணும்போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கு ஒரு அற்புதத்தை அவர் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அந்த அற்புதத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ளலாம். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது கண்களை மூடி நம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவரே ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, இந்த வசனம் இந்த நாளிலே எங்களுக்கு நிறைவேறட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு சுவாமி, வேலைக்கு போகிறவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக இயேசு சுவாமி. ஆண்டவரே, தங்களுடைய பிசினஸ்க்காக போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்டர்வியூக்காக போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய வேலையில ஜாயின் பண்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிநாடுகளில் படிக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக இயேசு சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வெறுப்பிலும் ஆண்டவரே வியாதியிலும் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்ற வார்த்தை ஆண்டவரே இந்த நாளிலே அநேகருடைய காதுகளிலே விழட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிறாங்க இயேசு சுவாமி. அருமையான ஒரு வாக்குத்தத்தம் அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீ கூட இருங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. குடிப்பழக்கத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறவங்களுக்காக, போதைப் பொருட்களால, கடன் பிரச்சனையினால இயேசு சுவாமி மாட்டிக்கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு அற்புதத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தெய்வ ஆவியானவர் பிரிந்து போன குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, மந்திரத்திலும் தந்திரத்திலும் மாட்டிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா காரியங்களும் கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக, கைவிடப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ நீர் அற்புதத்தை கட்டளையிடுகிற தேவன் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ளட்டும் ஐயா. இயேசு சுவாமி, நீர் மாத்திரமே அற்புதங்களை செய்ய முடியும். நீர் மாத்திரமே அதிசயங்களை செய்ய முடியும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே எதையாவது ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்க இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. இரவு வரும்போது நாங்கள் ஆண்டவரே சந்தோஷமாக எங்க நித்திரைக்கு செல்ல உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கண்டிப்பாக நமக்கு அவர் அற்புதத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. Thank you so much. Have a blessed day.